Hello everyone, welcome to Mr. G Editing Tutorials. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்சார்ட் ஆப்பில் நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இதுக்கு வந்து ஒரு ஆடியோ தேவைப்படுது. அந்த தேவைப்படுற ஆடியோ பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் இருக்குது. அந்த வீடியோ உங்கள் கேலரியில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அதில் இருக்க ஆடியோவை எடுத்து இந்த வீடியோவில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ அந்த வீடியோவிலேருந்து ஆடியோ கன்வெர்ட் பண்ணுறது எப்படி. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் எடிட் பண்ணிட்டீங்க. இங்கே ஆடியோ வந்து விழுகணும். சரியா? என்ன பண்ணுங்கன்னா, டேரெக்டாக ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேலே, ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு மியூசிக் ப்ளஸ் கொடுத்துருங்க. மியூசிக் ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்டு வரும், மை மியூசிக் வரும். மை மியூசிக் போனீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் இருக்க சாங்ஸ் எல்லாமே வந்துடும். இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் வீடியோ வச்சுருக்கீங்க, அதில் இருக்க ஆடியோவை எடுக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷனு. அதில் போய்ட்டு என்ன வீடியோவிலேருந்து ஆடியோவை எடுக்கணுமோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும், ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலக்ட் பண்ண வீடியோவில் இருந்த ஆடியோ வந்து இப்போ கட் ஆகிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்து விழுந்துருச்சு. ஓகேவா? இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன வீடியோவிலேருந்து ஒரு ஆடியோவை கட் பண்ணி இங்கே போட்டாச்சு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ அந்த ஆடியோவை நான் டெலிட் பண்ணுறேன். இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்டே இருக்காது, ஆடியோவே இல்லை. ஸோ ஆடியோ வந்துட்டு இன்னொரு வீடியோவிலேருந்து இப்போ நான் எடுத்துருக்கிறேன். பார்த்துருப்பீங்க எப்படி எடுத்தேன்னு. ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா ஆடியோ விழுந்துடும். ஓகேவா? ஓகே அப்படின்னா மேலே ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடியோவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டுங்கிற பட்டன் இருக்கும். எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோ சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்க. அந்த எக்ஸ்போர்ட் தான் சேவ் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவிலேருந்து ஆடியோவை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.